Hi guys, இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard computer application சப்ஜெக்ட்டோட 10th chapter பார்க்க போறோம். இந்த 10th chapterல எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா web page development using HTML and CSS. So previous வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா internet and web pages பத்தி தெளிவா சொல்லிருப்பேன். So in the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to create a web page using HTML, various tags யூஸ் பண்ணி எப்படி HTML documents create பண்றது and formatting tags பார்க்க போறோம். So இந்த மூணு விஷயம் தான் இந்த லெசன்ல கவர் ஆக போகுது. So introduction to HTML ல என்னன்னு பாத்தீங்கன்னா HTML ஓட abbreviation பாத்தீங்கன்னா hypertext markup language. So hypertext markup language na இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் பேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பேஜவே எடுத்துக்கோங்க. கூகுள் பேஜ்ல நீங்க என்னெல்லாம் வியூ பண்ண முடியும், ஒரு சர்ச் பட்டன் இருக்கும், மேலே இமெயில் அண்ட் இமேஜஸ் அந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது அதில் ஒரு பட்டன், அதில் ஒரு சர்ச் பட்டன் இருக்கிற மாதிரியும் லிங்க்ஸ் இருக்கிற மாதிரியும் தோணுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்குற விஷயம் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதில் நிறைய ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும், நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஃபர்கட் பாஸ்வேர்ட், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் ப்ளஸ் ஒரு பட்டன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML. அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை அண்ட் ப்ளஸ் பட்டன் இந்த மாதிரி வியூஸ் நம்ம பார்க்க முடிகிற எல்லா விஷயமே நம்ம HTML கோடிங்ஸ் மூலியமாக தான் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு வேர்ட் ப்ராசஸிங் டூல் கிடையாது அண்ட் C++ மாதிரி இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. இது யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அண்ட் ஹைப்பர் லிங்க்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை இது டிஸ்கிரைப் பண்ணுது. அதுக்கப்புறம் ரைட்டிங் HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் டைரெக்டாக நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வெப் டாக்குமெண்ட்டில் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஃபார் பேராகிராஃப்ஸ். ஸோ இதில் என்னென்னா ஒரு வேர்ட் ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி ஏதாவது நம்ம டைப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா எல்லாமே நம்ம வந்து டேக்ஸ் மூலியமாக தான் பண்ணுவோம். ஸோ இப்போ பேராகிராஃப் இந்த பேராகிராஃப்லேருந்து இந்த பேராகிராஃப் வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே P டேக் ஓப்பன் பண்ணி இங்கே P டேக் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்துட்டு ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு வந்து வியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு போகிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ HTML made up of tags and attributes. இப்போ தான் சொன்னேன் HTML எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா tags யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதுக்குன்னு தனியாக ஒரு 4-5 attributes இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம HTML made of பண்ணியிருக்காங்க. அண்ட் டேக்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் HTML அப்படின்னு அதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர், அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு HTML யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் HTML கூடவே CSS அப்படிங்கிற ஒரு ஸ்டைலும் இருக்குது. அது என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு கலர், அலைன்மெண்ட், ஸ்டைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறதுனால அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக இப்போ HTML டேக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலே ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்துட்டு HTML டேக் தான் இருக்கும். அண்ட் தென் ஹெட்டர் டேக்குள்ளே தான் நம்மளுக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் இன்டர்சைன்ஸ் என்னென்னா மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டேப்பில் வியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டேப்பில் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு வியூ ஆகுது இல்லைங்களா டைட்டிலில். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு டேப்பில் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது வியூ ஆகும். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். அதுக்கு தான் நம்ம இது இந்த பேஜ், அடுத்தது வேறு பேஜ் அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டி நம்ம டைட்டில் கொடுக்குறோம். ஸோ அந்த டைட்டில் கொடுத்தோடனே ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் நம்மளால் ஒரு பேஜில் வியூ பண்ண முடியும். பாடிக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம வியூ பண்ண முடியும்.
ஸோ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணோன்னா அது நம்ம அந்த பேஜில் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாடியை க்ளோஸ் பண்ணணும், HTML க்ளோஸ் பண்ணணும். எது ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும் வித் த பேக்ஸ்லாஷ். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் HTML டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதோட ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் HTMLனா என்ன அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆச்சுன்னா HTML பற்றின இன்ட்ரோடக்ஷன், இது நத்திங் பட் அது வந்துட்டு வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கவே எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்மேட் நீங்கள் எழுதிட்டே வரலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட் ஜென்ரல் ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதோட கோடிங்ஸ் போட்டுட்டு அதுக்கான அவுட்புட் கீழேயே நீங்கள் வியூ பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஹெடர் செக்ஷன்ஸ் HTML டேக் இருக்கணும், க்ளோசிங் டேக் கம்பல்சரியாக இருக்கணும். எவ்ரி வெப் டாக்குமெண்ட் ஹேஸ் 2 செக்ஷன்ஸ். என்னன்னா அது வந்து ஹெட்டிங் செக்ஷன் அண்ட் பாடி செக்ஷன். இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான 2 செக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெடர் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ் கொடுக்குறதுக்கு, அந்த பேஜுக்கான டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா ஹெட் செக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பாடி செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு டிஸ்பிளே த மெயின் கண்டென்ட் ஆஃப் த ப்ரௌசர் விண்டோ. அந்த பேஜ்லயே நம்ம என்ன வியூ பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்துட்டு பாடிக்குள்ள மட்டும்தான். பாடி டேக் எப்பவுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கான அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம ஹெட்டர் செக்ஷனில் கொடுத்தது இந்த மாதிரி வியூ ஆகும். பார்த்தீங்களா, ஹெட்டருக்குள்ளே டைட்டிலில் நம்ம கொடுத்தது இந்த டேப்பில் நம்மளுக்கு வியூ ஆகும். அண்ட் தென் நம்ம பாடிக்குள்ளே கொடுத்தது இந்த பேஜில் வியூ ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே இந்த பேஜில் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் டேக்ஸ் ஆஃப் HTML என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்ததே தான். HTML ஹெட், டைட்டில் அண்ட் பாடி. இந்த 4 tags are also known as structured tag. ஸ்ட்ரக்சர் டேக்னா ஒரு பேஜை நம்ம ஸ்ட்ரக்சராக கொண்டு வர்றதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு டாக்குமெண்ட்டை நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸோ HTML ஓப்பனிங் டேக், HTML க்ளோசிங் டேக் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ஐடென்டிஃபை அ HTML டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டிட்டு. இது எப்பவுமே ஓப்பன் ஆகிருக்கணும் அண்ட் தென் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ ஹெட்டர் டேக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டில், ஸ்கிரிப்ட், ஸ்டைலு, டெஃபினிஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. பட் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஹெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒரு டைட்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு. அண்ட் தென் டைட்டில் இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலோட ஹெட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைட்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்குது. அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குற மெயின் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம பாடி யூஸ் பண்ணுறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்கில் டிஸ்பிளே ஆகணும். HTMLோட ரைட்டிங் டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ HTMLோட டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை கிடையாது, வெப் சர்வர் தேவை கிடையாது, அண்ட் வெப் ஹோஸ்டிங்கும் தேவை கிடையாது. வித்தவுட் இன்டர்நெட் நம்ம வந்துட்டு HTML டேக்ஸை நம்ம அவுட்புட் பார்க்கலாம். டு கிரியேட் அண்ட் HTML டாக்குமெண்ட் எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நோட்பேட் யூஸ் பண்ணலாம். நோட்பேட் ஃபார் விண்டோஸ் ஆர் கெட் இட் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம் HTML யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கிரியேட்டிங் அ வெப் பேஜ்க்கு ஓப்பன் அ டெக்ஸ்ட் எடிட்டர், விண்டோஸ் 7 இருந்துச்சுன்னா ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சசரிஸ், நோட்பேட் இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் விண்டோஸ்க்கு இந்த ஸ்டெப்பு, ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் போய் ஆக்சசரிஸ், டெக்ஸ்ட் எடிட்டர்னு கொடுத்துருப்பாங்க, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நோட்பேட் இப்படி ஓப்பன் ஆனோடனே நம்மளோட சாம்பிள் கோடிங்ஸை நம்ம போடுறோம். ஸோ அதுக்கான அவுட்புட் இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபைல் சேவ் ஆர் ப்ரெஸ் Ctrl+S இந்த 2 ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் கேட்கும். அந்த டயலாக் பாக்ஸில் ஃபைல் நேம் டைப் பண்ணிவிட்டு .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபைலை நம்மளால் வியூ பண்ண முடியும். இந்த மாதிரி .html எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அவுட்புட்டை நம்மளால் வியூ பண்ண முடியும்.
ஸோ இமேஜ் எக்ஸ்பிளைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். Subscribe now and press the bell icon. Never miss an update.